நார்மலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அரௌண்ட் 20 to 25 lakhs வரும். இந்த பொண்ணுக்கு அவங்க செல்ஃப் பே தான் பண்ணாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நிறைய சப்சிடைஸ் பண்ணி போயிட்டோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு பல ப்ராசஸ் இருக்குது. அதில் சில ப்ராசஸ் ஜெனட்டிக் லெவல், அது பிறவிலேருந்தே இருக்கும். அடுத்து இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹார்ட் வீக் ஆகிறது இஸ்கெமிக் கார்டியோமையோபதிம்பாங்க. அது யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற அந்த 40 to 50 ஏஜ் குரூப்லையோ இல்லை 30 to 50 ஏஜ் குரூப்லையோ ஷோ அப் ஆகும். பட் கன்ஜெனிட்டல் ப்ராசஸ்னு இருக்குது பாருங்கள், அது பிறவிலேருந்தே இருக்குது. பிறவிலேருந்து இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்னு பார்க்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் தான் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. பிசிஎம் 1 வயசுக்குள்ளே உள்ள பேபிஸ்க்கே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சூட்டபிளான டோனர்ஸ் கிடைக்கிறதில்ல அதே ஏஜ் குரூப்பில். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கும் அதேமாரி தான் 11th படிக்கும்போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. 11th ஈவன் earlier 6th படிக்கும்போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்போ டிரான்ஸ்பிளான்ட் அந்த அளவுக்கு வளரல. டிரான்ஸ்பிளான்ட் as a ஃபெசிலிட்டி as a சயின்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், அதை கண்டுபிடிக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது தமிழ்நாடுல மேக்ஸிமம் டோனர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 15 to 20 டோனர் தமிழ்நாட்டில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சசிபிள் ஆகிருக்கு இது. ரெண்டாவது, ஒரு டோனரும் ரெசிபியண்ட்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் அந்த டோனரோட ஹார்ட் இருக்கும், ரெசிபியண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேட்சிங் ப்ராசஸில் இவங்களுக்கே கொஞ்சம் டிலே இருந்துச்சு. நீங்கள் இன்னும் சின்ன சின்ன குழந்தைகள்னு பார்க்கும்போது பீடியாட்ரிக் டோனர்ஸ் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், கம்மி. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால தான் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 40 to 50 இயர்ஸில் தான் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் யங்கர் ஏஜ் குரூப்பில் யங்கர் பேஷண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அட்வான்ஸ்மெண்ட் இந்த சயின்ஸ் அது போக போக இன்னும் பெட்டர் ஆகும். அது அன்லஸ் இட் இஸ் டெஃபினெட்லி ப்ரூவ் நம்ம சொல்ல முடியாது. கோவிட் வேக்சின் இது நிறைய சொசைட்டியில் இருக்கிற இது கோவிட் வேக்சின்னால தான் ஹார்ட் ப்ராப்ளம் வருது. இது வரைக்கும் அது ப்ரூவ் ஆகலை. பட் அட் த சேம் டைம் வேக்சினேஷன் கோவிடை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். அதை இதை வச்சு வேக்சினேஷன் ப்ரோக்ராமை நம்ம நிறுத்த முடியாது. அடுத்து சாரோட கொஸ்டினுக்கு இந்த டோனர் மேல் டோனர் பொதுவாக கோவிடுக்கும் அதுக்கும் நேரடியான சம்பந்தம் அப்படின்னா, கோவிட் ரொம்ப வீரியமாக இருந்த நேரத்தில் அல்லது அதுக்கு அடுத்த சில மாதங்களில் வந்திருக்குன்னா அதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுபோல் அந்த வேக்சினேஷனும் அதே தான். அமெரிக்காவில் யூஸ் பண்ண எம்ஆர்ஏ வேக்சின் அப்படிங்கிறதுல ஹார்ட் மசிலில் இன்ஃப்ளமேஷன் மயக்கார்டைட்டிஸ்னு சொல்லி அது ஒன்று தான் ப்ரூவ் ஆகும். அது எல்லாமே அந்த ஷார்ட் பீரியட்லேயே வந்துருக்கு. இவ்வளோ நம்ம 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து வர்றது அப்படிங்கிறது அதையும் இதே நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி நிச்சயமாக இது சின்ன வயசில் அதுவும் பர்டிகுலராக கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சடன் டெத் வருது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, இளைஞர்கள் இது கடுமையான உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் மசில் திக்காக இருக்கும், அது பேர் ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி இருக்கும். இன்னொங்களுக்கு ரைட் வென்ட்ரிகுலர் டைரக்டேஷனாக இருக்கும், அதெல்லாம் ஜெனட்டிக்காக வருது. அதெல்லாம் சாதாரண ஒரு செயல்பாட்டில் ஒன்றுமே தொந்தரவு தெரியாது. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற போது உடனே ஆரம்பத்திலேருந்து ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சடன் டெத் நடக்குது. இது இன்னொன்று அதிக அளவில் காணப்படுது அப்படின்னா இன்னொரு காரணம் அவேர்னஸ்.
நமக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர் இருந்தது, அப்புறம் டிவி பார்த்தோம். இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்றைக்கி நடந்ததுன்னா நாளைக்கு தெரியுது, நாளை ஒரு பல லட்சம் மக்களுக்கு உடனே பரவிடுது. அதுதான் முக்கியமான காரணம். இது வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அதிகமாகிடுச்சு கோவிட்க்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை. எந்த ஒரு க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அக்யூட் டிசீசஸ் வந்து எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி ரூம் இருக்குது, இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது, கேத்லாப் இருக்குது, உடனடியாக ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுறோம், உயிர் காக்கும் சிகிச்சைகள்லாம் இருக்குது. அடுத்தது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, க்ரானிக் டிசீசஸ் வந்து மிக அளவில் இருக்குது, அதிக அளவில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிளாக் இருக்குது, அந்த மெடிசனை வச்சு மேனேஜ் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறையுது. அப்போ வந்து அது வந்து இதனால வரலையும் வந்து ஹார்ட் ஃபெயிலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இதை வந்து கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற பேரில் போப்போம். காரணம் என்னென்னா, ஹார்ட் ஃபெயிலுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தா எல்லாருமே வந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை சேருது. ஹார்ட் இன்னும் அவ்வளோதான், இது காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன்னா இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து குறையுது. சில பேருக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகலாம், சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகலாம், மிக சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இது மாதிரி மருந்தினுடைய ஒரு செயல்பாடு ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இது மேலே முடியாது அப்படிங்கும்போது தான் நம்ம சர்ஜனை கூப்பிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஸ்பெஷல் கிளினிக்கோடைய மெயின் பர்பஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு 30 நோயாளிகளை பார்க்குறேன்னா, ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வருவாங்க, இன்னொருத்தர் வந்து பிளட் ப்ரெஷர் வராங்க, இன்னொருத்தர் வந்து கொலஸ்ட்ரால் வராங்க. அப்போ நம்மளுடைய ஒரு ஈடுபாடு வந்து ஒவ்வொரு வியாதியிலேருந்து மாறி 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 வந்துட்டுருக்கு. இப்போ இதே வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன், கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் பேஷண்ட் மட்டும் ஒரு 20 பேரை நான் பார்த்தேன்னா, அவங்களுக்கு தேவையான மருந்து எதாவது கிடச்சிட்ருக்கா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் வந்து அவங்க தவறுறாங்க, மருந்து சரியாக எடுக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் மெம்பர்ஸை வச்சுட்டு, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஜென்ரல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து உட்காந்து நம்ம அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த பெண் தானே மிக மிக நார்மலாக இருக்குது.